தாய்மார்களுக்கும் மண்ணிப்படாத விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகிறது. மாணவ கம்யூனுக்கும் என் சார் பாவுடைய கலைக்குறி சார் இதே விழுந்த சிறந்தால் நன்றி வணக்கம். இங்கு வள்ளியாக நடிக்கும் சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கும் 5 கரை குலாளர் சமூக அமைப்பு சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போற்றி கௌரவ விழா பொருட்களுக்கும் நீ நாடகத்தை வைத்து நாடகக்கலை வளர்க்கும் நாடகக்கலை அவசியம்க்கு இதே விழுந்த சிறந்தால் நன்றி. நான் எதிர்த்து போகிறதா இப்பயே போயிருங்க சரிங்களா. ஒவ்வொரு பாட்டு சாமி பாட்டு போடும்போது எதிர்த்து போகிறீங்க சாமி அவமதிக்கிற மாதிரி. நானும் எல்லாமே சொல்லி பப்பு நடந்து நல்லா உட்காந்துருக்கீங்க. சரியா வள்ளி வந்தோன்னு வள்ளி யாருன்னே தெரியாம நாகூர் எந்த முறையே எதிர்த்து போறீங்க. அப்ப பப்பு டான்ஸ் டூயட் பாடும்போது எந்திரிச்சு போயிருங்க. இப்படியே செஞ்சுட்டு நீங்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஏற்கனவே நாடகத்தை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? வருமா வராதா? வீட்டுக்கு வர மருமக வரும்போது விளக்கமத்துக்கு முன்னாடி வச்ச மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்கு அந்த பொம்பளைக்கு? இந்த வீட்டுக்குள்ள நுழையமா இல்லை திரும்பி போயிருமா, நம்ம வீட்டுக்கே போயிருமான்னு நினைப்பா. நானும் பாக்குறேன் எல்லாரும் வந்து ஒன்றும் பப்பு டான்ஸ் டூயட் பாடும்போது எந்திரிச்சு போயிருங்க. எங்களுக்கு தேவையே இல்லை.
வேஷத்தை போட்டாச்சு, காலைல சம்பளம் வந்துடும், சாமி உட்காந்து நாடகம் பார்க்கும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். பிரபஞ்சம் ஏன் நான் வேதனைப்பட்டு தான் பேசுறேன். நாடகத்தை வந்து சில ராகங்கள் வந்து இந்த பையன் இசை பண்ணி வச்சுக்கிங்களாப்பா, சரி எந்தெந்த ராகத்தை பண்ணால் என்னென்ன விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. மலையை வரவழைக்கிறதுக்கு ஒரு ராகம் இருக்கு, பஞ்சத்தை போக்குறதுக்கு ஒரு ராகம் இருக்கு, பசுவின் மடியிலே பால் சுரப்பதற்கு ஒரு ராகம் இருக்கு, நோயை தீர்ப்பதற்கு ஒரு ராகம் இருக்கு, பசியை போப்பதற்கு ஒரு ராகம் இருக்கு. அப்ப இந்த ராகங்கள் வந்து எப்ப பாடுவாங்க? நாரதர் வள்ளி வந்து கனகாசனம் முருகே வள்ளிங்க சாமி பாட்டை பாடுவோம். அப்ப இந்த ராகங்களை கேட்கும்போது உங்களுக்கு புண்ணியம் செய்த பாவம் நீங்கும். அதுக்காக தான் வருத்தப்பட்டு பேசுறது. வள்ளி வரும்போது எழுந்துச்சு போகாதீங்க, இல்லை ஒன்று போறதா தான் முதலே போயிருங்க. சாமி பாட்டு போய் சாமியை அவமதிக்கிற மாதிரி. ஏன் வள்ளி திருமணம் வைக்கிறாங்க சொல்லுங்க? ஏன் முருகன் திருமணம் வைக்காம ஏன் வள்ளி திருமணம் நோட்டீஸ் அடிக்கிறீங்க? அப்ப வள்ளி யாரு? எதுக்கு வள்ளி திருமணம் வைக்கணும்? உங்க ஊர்ல பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம்னா மாப்பிள்ளை பேர் முன்னாடி போடுவீங்களா, பொண்ணு பேர் முன்னாடி போடுவீங்களா? மாப்பிள்ளை பேர் தான் முன்னாடி போட்டு அடிப்பீங்க. ஆனா நாடகத்தை மட்டும் வள்ளி திருமணம் தான் தலைக்கு வைக்கிறீங்க. ஏன்? அப்ப வள்ளி யாரு? வள்ளிக்கும் இந்த பிரபஞ்ச இந்த கலியுகத்துக்கும் என்ன சம்பந்தம்? பிரபஞ்சத்துக்கும் வள்ளிக்கும் என்ன சம்பந்தம்? பிரபஞ்சத்தை தன்னுள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவள் வள்ளி. கட்டுப்பாடு கொண்டு வர முடியும் அவனால. பிரபஞ்சம்னா என்ன? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் இல்லாமல் நீங்க வாழ முடியாது. 1000 கோடி பணம் இருக்கட்டும், மூச்சு விடாம வாழ முடியுமா? ஒரு 10 நிமிஷம் மூக்க முடிச்சுட்டு உட்காந்து பார்ப்போம், முடியாது. அப்ப மூச்சு காட்டுற அதான் வாயு பகவான். அவனுக்கு ஒரு தெய்வத்தை வழியத்தை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த அண்ட சராசரம் இல்லாமல், ஆகாயம் இல்லாமல், பிரபஞ்சம் அண்ட சராசரம் இல்லாமல் வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? இந்த பூமி அந்த சுத்திக்கிட்டு இருக்கு. வீடு கட்டினா அஸ்திவாரம், கோயில் கட்டினா அஸ்திவாரம். இந்த பூமி எந்த அந்த அஸ்திவாரத்தை சுத்திக்கிட்டு இருக்கு? 10 தூண் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா? இல்ல 1000 யானைகள் தாங்கிக்கிட்டு இருக்கா? கிடையாது. அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தியில சுத்திக்கிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி 9 கிரகம். அந்த 9 கிரகத்துல 3வது கிரகம் எப்படி சுத்துது? யார் சுத்த வைக்கிறா? பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சம் இல்லாமல் அந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிரபஞ்சம் இல்லாமல் நம்ம கிடையாது. அடுத்து வருண பகவான். மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கு ஒரு நன்றி சொல்றது கிடையாது. அடுத்து பூமி. பூமியிலே விளையும் அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கு நம்ம நன்றி சொல்றது கிடையாது. அடுத்து நித்ராதை. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா எப்ப நன்றி சொல்றோம்னா, இந்த மாதிரி திருவிழா வச்சு நாடகம் வைத்து நாடகத்தை பார்ப்பதன் மூலம், அந்த புராணங்களை கேட்பதன் மூலம் நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றோம். அவ முழுசா கேட்கணும்ல, சொல்லுங்க. நீங்கள் பார்த்தாலும் பார்க்க வேண்டிய அதில் சம்பளம் வந்துடும். ஆனால் மனசு கேட்கல. சேட்டலைட் மூலமா டிவி நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முருகனுக்கு என்ன மரியாதை, வள்ளிக்கு என்ன மரியாதை, என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப்ல இல்லை, சேட்டலைட் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிப்பாட்டிட்ட என்ன பண்றது? இந்த பக்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு நாடகம். ஒண்ணு பண்ண அதுக்கு கேஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு. வள்ளி நாடகம்லாம் 2 மணிக்கு விடுறாங்க, 1 மணிக்கு விடுறாங்க, அசிங்க நிறைய பேசுறாங்க, அதனால வேணாம் நாடகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. 9 தீர்ப்பான். என்ன பண்றது சொல்லுங்க? நமக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு கோயில போய் சிவன் சட்டி போட்டு உட்காந்து மீனிய வாசிக்க வேலை முடிஞ்சு போச்சு. இது இல்லாட்டி அது, இந்த சாவடியாட்டி அந்த சாவடி, அந்த போய் இந்த சிவன் சக்தி போட்டுறோம்ப்பா, ஒரு சிவன் சக்தி நடனம் வேலை முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி ஒரு வீணையை வச்சு ஒரு 10 கீர்த்தனை வீணை டீச்சர் முடிஞ்சு போச்சு, பரதநாட்டியம் முடிஞ்சு போச்சு. ஆனா நாடகத்தை மட்டும் நம்பி இருக்கும் கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? அதனால கொஞ்சம் யோசிச்சு நாடகத்தை வாழ வைங்க, சரிங்களா? இப்ப இடத்துக்கு வந்துடலாம். அப்ப வள்ளினா இந்த பஞ்சபூதங்களை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவள் தான் வள்ளி. அஷ்டமா சித்துக்கள் கத்துக்கிட்டவங்க. அஷ்டமா சித்துக்கள் சித்தர்கள் மட்டுமல்ல, வள்ளியும் கற்றுக்கொண்டவள். இலங்கை போனீங்கன்னா கதிர்காமம் இருக்கும், அங்கே வந்து முருகன் கோவில் இருக்கு, ஆனா சிலை இருக்காது, முருகன் சிலை இருக்காது, ஒரு திரைச்சிலை மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து வள்ளி நெல்லுக்காய போட்ட இடம், மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம், யானை தந்தத்தை வச்சு தினையை இடிச்ச இடம் இன்னைக்கு இருக்கு. அப்போ வந்து அங்கேதான் சிலையை செய்ய விடாமல் தடுத்தவள். அதே மாதிரி நீங்க வேலூர் மாவட்டம் போனீங்கன்னா வள்ளியூர் ஒரு ஊர் இருக்கு, அங்க வள்ளி அரசாட்சி புரிஞ்சிருக்கா. எப்ப? எந்த யுகத்துல? அங்க வள்ளி நெல்லுக்காய போட்ட இடம் இருக்கு, மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் இருக்கு, தந்தம் வைத்து தினையை இடிச்ச இடம் இருக்கு. அப்ப வள்ளி யார்? அப்ப வள்ளி அப்ப எவ்வளவு வள்ளி வந்து, அதனாலதான் வள்ளி திருநாள். நீங்க வந்து கல்யாணம் பண்ற அன்னைக்கு வலது பக்கம் வருஷம் தாலி கட்டுவாங்க. அந்த வலது பக்கத்துக்கு உரியவள் வள்ளி, வலது பக்க சுவாச காட்டுக்கு உரியவள், கதிரவனுக்கு ஒப்பானவள். கதிரவனுக்கு உகந்த ஒரு மலர் இருக்கும், அந்த மலருக்கு சொந்தக்காரி வள்ளி. அதனால வள்ளி திருமணம் சங்கராச வள்ளி வச்சு வள்ளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு வள்ளிக்கு வந்து மரியாதை இல்லாமல் போயிடுச்சு.
அப்ப என்ன பண்ணுவோம் நாங்க? எங்க போய் ஆயுதத்தை எடுக்கணும் அங்க எடுத்துருவோம் நாங்க. ஆயுதத்தை எடுத்த முடிஞ்சு போச்சு. மகாபாரதத்துல கிருஷ்ணன் வந்து ஆயுதத்தை எடுக்கவா வேண்டாமான்னு கேட்டாரு. ஆயுதத்தை எடுக்காம முடிச்சிட்டாரு மகாபாரதம் கொண்டு. அது மாதிரி பார்ப்போம். இது முடிஞ்சிச்சு. இப்ப வந்துடலாம். வள்ளி யாரு உறவு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் முருகனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. சுக்குக்கு இது நிறைய தினைக்கு சொல்றதான். சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணியன் மிஞ்சி தெய்வம் கிடையாது. நீங்க வந்து கந்த சஷ்டி பாடுவீங்க, எல்லா வீட்லயும் கோயில்ல போடுவாங்க, நிறைய வீட்டுல போடுவாங்க. அந்த கந்த சஷ்டி எழுதுனது பால தேவராயர். எப்ப எழுதுறாரு? வயிற்று வலி வந்துருச்சு, சூளை நோய், இங்க இருந்து இங்க வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த பேர் சூளை நோய். அப்ப வயிற்று வலி வந்துச்சு பாலதேவராயருக்கு. எல்லா பக்கம் மருந்து சாப்பிடாரு, கேட்கல. நேரம் திருச்செந்தூர் வந்தாரு, முருகனை பார்த்தாரு, பேசினார். முருகன், நீங்க பாரு, சூளை நோய் எனக்கு நிக்கல, அதனால உன் கோயிலுக்கு வந்துட்டேன், உன் திருநூறு வலி வயிற்றுல பூசுவேன், நான் கடற்கரை செல்வது போய் எனக்கு வயிற்று வலி நிக்கணும், இல்லைன்னா கடல்ல விழுந்து செத்து போய் வேண்டாம். இன்னமும் தெய்வம் நம்மோட்டு பேசணும். சரியாக வணங்கினார். நான் யாரும் நீங்க நேரம் இல்லாம போச்சு. அவசரமா வாழலாம், அவசரமா 1000 சிந்தனை, 1000 குழப்பங்கள். ஆனா தெய்வத்தை நிதானமா அதை நிச்சயமா நிராயுதப்படி தெய்வம் பேசும். நான் உணர்ந்தவன் அதை. அப்போ அவர் பார்க்கிறார், தூங்குறை வைத்தெல்லாம் பூசிட்டார். நேரம் கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நின்றது. அவ்வளவு சக்தி மிகுந்த தெய்வம் முருகப்பெருமான். அவர் பாடியதால் கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டயம் கைகூடும் நிமலர்கள் கந்த சஷ்டி கவசம் தடை. பாட்டு நிறைய கோமதிரியா, பாட்டு நிறைய. இது மட்டும்தான் காப்பு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்ப அப்படிப்பட்ட முருகப்பெருமான் சாதாரணப்பட்டவர் கிடையாது. வைத்தியநாத நோய் தீர்க்கக்கூடியவர். பழனிக்கு போனா செவ்வாய் தோஷம் நீங்கும். இன்னைக்கு நீங்க வந்து திருச்செந்தூர் போய் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா அகம் என்ற வழியிலே குழந்தை பிறக்கும், ஓங்கிற மந்திரத்தை சொல்லி. அப்படிப்பட்ட முருகப்பெருமான நாடகமா வச்சிருக்கீங்க. அப்ப கந்த புராணங்கள் கேட்டாங்கல்ல, மனசு வேதனைப்பட்டு ஒரு விஷயம் சொல்லுவா. நிக்கிற எல்லாருக்கும், உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் நம்ம இறந்த பின்னால் கூட வர்றது எதுவும் கிடையாது. நீங்க கேட்கப்படுற புராணம் மட்டும்தான். ஒண்ணு சொல்லவா, எவ்வளவு பெரிய அழகியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்த வீட்டுக்கு சொத்துக்கள் சேர்த்து வீடு கஷ்டப்பட்டு நீங்க வீடு கட்டியிருப்பீங்க, சோறு சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, டீ குடிச்சிருக்க மாட்டீங்க, ஓடி ஓடி உழைச்சு வீடு கட்டியிருப்போம். அந்த வீட்டில் அவன் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு நமக்கு அனுமதி கிடையாது. தூக்கிட்டு பணத்தை தூக்குங்கன்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு பணத்தை தூக்குங்கன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து நம்ம என்ன செய்வாங்க, நம்ம உட்கார்ந்து இந்த இடத்துல விளக்க மாத்த வச்சு கறி விடுவாங்க. விளக்க மாத்த வச்சு, சும்மா இல்ல, விளக்க மாத்த வச்சு கறி விடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளை அடிச்சு கருமாதிக்கு வெள்ளை அடிச்சு முடிச்சுவாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, யாராவது நம்ம படுத்திருந்த பாய் தரத்துக்கு குப்பையில் தெரிஞ்சுவாங்க. யாராவது ஒருத்தர் எங்க தாத்தா படுத்திருந்த பாய், எங்க அம்மா சாகும்போது உயிர் விட்ட தலைவாணி நான் வச்சு தூங்குவாங்க, ஒடி குப்பையில எரிஞ்சுவாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை. அவதான் நினைச்சு பாருங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு அழகியான பெரிய அழகி இறந்துட்டா, ஐஸ்வர்யா எல்லாருமே வீட்டுக்கு 5 நாள் கழிச்சு இருப்பாரு, உனக்கு தூக்கிட்டு போக சொல்லிப்பாரு. அப்ப கூட வருவது எது? நாம் கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிறகு அன்னதானம், இது மட்டும் தான் கூட வரும். அப்ப கூட வரணும்ல புராணம். செய்த பாவங்கள் நீங்க கந்த புராணம் 2 நான் கந்த புராணம் பேசியே தீர்வேன். அவ்வளவுதான். பாட்டு பாடுறதுலாம் அக்கா நிறைய இருக்காங்க. அதனால கந்த புராணத்தை கேளுங்க, புரிஞ்சு போச்சு. சரிங்களா? கந்த புராணம் கதாநாயகனா இல்லைன்னா பழனி முருகன் சிலை செய்தார் போக 5130 வருஷத்துக்கு முன்னாடி சிலையை செஞ்சு கொண்டு உள்ள கையில் வச்சுக்கிட்டாரு. பிரபஞ்சமே சுத்தினார், எங்கேயுமே சிலை பிரதிபலிக்கல. கொண்டு போய் பழனியில போகும்போது சிலை நின்ன ஆரம்பிச்சிச்சு, அங்கே வச்சுட்டாரு. அப்ப பழனிக்கு முருகன் போனது எப்படி? போகர் மூலமா தான். அப்ப மயில வந்து பழத்துக்கு போச்சுட்டு போனது அது எப்ப? அப்புறம் விவாதம் வச்சுக்கலாம் நிதானமா. சரிங்களா? அதனால இப்ப வந்துருவோம். அப்ப முருகன் கதாநாயகன் முருகன். அப்ப வில்லன் யாரு? சூரபதன். நாவல் கிடையாது, சூரபதன் தான். சூரபதன் அழகன், 4வது ஜென்மத்தில் பிறந்தவர், அசுரன் தான். ஆனா ஆசை அதிகம், எல்லாரும் அடிமையாகணும். யார் நோக்கி தவம் இருக்கார்? சிவன் நோக்கி தவம் இருக்கார். 1000 வருஷம் சிவன் காட்சி கொடுக்கற. கோபம் வந்துருச்சு, கைகாலெல்லாம் வெட்டி நெருப்புல போட்டு, கழுத்து அறுத்து நெருப்புல போட்டு சாம்பல் ஆயிட்டார். அப்பதான் சிவன் காட்சி கொடுக்கிறார். இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட, ஜடாமுடியில் அந்த கங்கை சாம்பல்ல ஊடுருவி போக சூரபதன் உயிர் வந்துருச்சு. பீனிக்ஸ் போற மாதிரி எதிர்த்து நிக்கிறார். காசிபருக்கு மாயைக்கு பிறந்த சூரபதன் அழிந்தே, இப்ப எனக்கு உடம்பு கொடுத்துருக்க, நான் கேட்கலாம் கொடு. சிரிச்சாரா சிவன், என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர், எல்லாரும் நீ எல்லாரும் அடிமையாகணும். நெத்தியில கை வச்சார் சிவன், சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்ப சிவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பாக்குற? சாகாமல் வெட்டவன் நான் மட்டுமே.
எனக்கு மரணம் என்பது கிடையாது சிவனுக்கு. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தருவணும். நீ சாகணுண்டா யார் உன்னை அழிப்பது? நீ தான் எவனை அடிமையாக்கிட்டியே. அப்பதான் சொன்னாராம், அருவமாகி உருவமாகி உன்னேற்றிக்கையில் யார் ஒருவர் தீப்பொறியாக வருகிறார்களோ அவர்களை என்னை அழிக்க வேண்டும். ஏன் 6 தீப்பொறி 10 தீப்பொறி வந்திருக்கலாமே, ஒரு தீப்பொறி வந்திருக்கலாமே. வந்தது எப்ப வைவாசி சாகத்தென்று தீப்பொறியாக தோன்ற அந்த தீப்பொறி அக்னி தேவன் ஏந்த முடியாமல் சுவாதனிடம் கொடுக்க, சுவாகதனை ஏந்த முடியாமல் கங்கையை விட, கங்கை சரண போயை விட உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான் வந்துட்டார். அந்த வேலையை பிடிக்கணும்ல, அம்மாட்ட போய் சக்திட்டு போய் வேலை வாங்கிட்டு நேரா சூரபதன் அழிக்க போறாரு. மனசு தெய்வங்கள் அழிப்பவர்கள் அல்ல, ஆணவத்தை அழிப்பவர்கள், மாயை அழிப்பவர்கள். நேரா போனார் சூரபதன் வந்து ஆணவத்தை அழித்து சேவலாகவும் மயிலாகவும் வைத்துக் கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்த புராணத்தில் 2 நான் சொன்னதுக்காக யாராவது அமைதியாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு கூட உங்கள் பாவம் தொட்டு நன்றி தெரிவிச்சுட்டேன். நன்றி நன்றி வணக்கம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவன் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும், இனி வரும் காலங்களில் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். நான் சொல்ல ஏட்டில் போட்டு மிகப்பெரிய பூகம்பம் வரப்போகுது. ஏன்னா இயற்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிட்டு வர்றோம். ஏட்டில் போட்ட எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சம் வரப்போகுது, பசி வரப்போகுது, போர் வரப்போகுது, வந்துருச்சு போர் வரப்போகுது. 3 மிகப்பெரிய நகரங்கள் அழிய காத்திருக்கிறது. ஏட்டில் நாயுடுல எழுதி வச்சிருக்காங்க. ஏட்டில் சந்திரரகின்னு ஒரு புத்தகம் அதில் போட்டு எல்லாமே 30 கோடி மக்கள் எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சாலும் தெய்வத்தை வணங்குவோம், அவ்வளவுதான். தெய்வம் இல்லாமல் யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால இனி வரும் காலங்களில் எந்த இயற்கை பேரிடாமல் வாழ வேண்டும். விவசாயிகள் நலம் பெற வேண்டும், விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும், பெண் சிசுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. Thank you.
ரொம்ப நன்றிங்க. சரிங்களா? ஒரு மனிதனுக்கு சொன்ன திருக்குறள். திருவள்ளுவர் இறந்துட்டார். ஆனா அவர் கொடுத்த குரல் 1310 கிடைச்சது அவ்வளவுதான். திருவள்ளுவர் எப்படி பண்ணி யாருக்குமே தெரியாது. கிடைச்சது அவ்வளவுதான். அந்த 1310 குரல்ல 133 அதிகாரம், அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால், மொத்தம் 30 பிரிச்சிட்டார். பொருள் எடுத்துப்போம். பொருள் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் பணம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. 2 ரூபா சட்டப்பையில நீங்க வச்சிருந்தப்ப துண்டு எடுத்து போய் சந்தையில போய் பொரியல வாங்கி தின்ன சந்தோஷம் இப்ப 25,000 சட்டப்பையில இருந்தாலும் இல்லை, நிம்மதி இல்லை. எங்க மனசாட்சியை தொட்டு சொல்லி யாராவது நிம்மதியா தூங்குறோம்னு சொல்லுங்க, சந்தோஷமா சிரிக்கிறோம்னு சொல்லுங்க, யதார்த்தமா பேசுறோம்னு சொல்லுங்க. இந்த ஒரு சிரிப்பு ஒண்ணுங்களா கண்ணுல, கிராமத்துக்காரங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, கண்ணு நிறைஞ்சிருக்கும் அந்த சிரிப்பு. வாங்கன்னு கூப்பிடும் போதே ஒரு நினைவா இருக்கலாம். அதெல்லாம் இல்லப்ப. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இவனுக்கு. சொந்தக்காரர் வந்துட்டாலே இவனுக்கு உயிர் போயிடும். ஐயோ சொந்தக்காரர் வந்துட்டாலே எதெல்லாம் ஈர்க்க போறோம், கையில பால் வாங்க காசுப்பட்டாதே அப்படின்னு அந்த அளவு வந்துச்சு நிலைமை. அப்ப பொருளை பத்தி நம்ம பேச வேணாம். பொருள் எல்லாருமே இருக்கு, பணம் இருக்கு. அடுத்து காமம். அடேப்பா, அதை பத்தி பேசவே வேணாம். 10 வயசு பிள்ளைகிட்ட தான் வருது, இப்போ என்ன கட்டுறாங்கன்னு தெரியல. சரிங்களா? அதனால அதை பத்தி பேசுறேன். அறத்தை எடுத்துக்கோ. அறம்னா என்ன? உண்மை. வாழ்ற வாழ்க்கையில சத்தியம் தர்மம் பவித்திரமாக வாழ்ந்தால் நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கை இல்லை, நம்ம இறந்த பின்னாடி மேல ஒரு வாழ்க்கை இருக்கு. அது நல்லா இருக்குன்னு நான் சொல்ல, பெரியவங்க சொல்லி இது மனிதனுக்கு சொல்லி முடிஞ்சு போச்சு. அடுத்து மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம், தேவாரம், திருப்புகழ். தேவாரம் படிக்கணும். இந்த இருக்கிற ஐயா பின்னாடி சிவபெருமான் 4 பேர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசு, சுந்தரர். இந்த 4 பேர் சிவனுக்காகவே வாழ்ந்தாங்க. அவங்க சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கல. 1000 சொத்து சேர்த்து வச்சாங்களா? இல்ல. அவங்களுக்கு தேவை சிவன் மட்டும்தான். 3 வயசுல நடந்த உண்மை சம்பவம் இதெல்லாம். சீர்காழியில திருஞான சம்பந்தருக்கு 3 வயசு. கொண்டு போய் அவங்க அப்பா ஒண்டி இப்படி அங்க கோயில் குளத்துல நிக்க வச்சுட்டு குளிக்க போயிட்டார். பிள்ளை 3 வயசு பிள்ளை தானே. குளிக்க போன அப்பா உள்ள உட்காந்து சிவனை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பாவை காரணம் கோபத்தை பார்த்தா அப்பான்னு அழுகுது. சிவன் பார்த்தாரு, பிள்ளை அழுகுது இல்ல, போய் பால் கொடுத்துருவோம் போன்னு சொல்லி சக்தி அனுப்புறாரு. சக்தி அம்பாள் கிண்ணத்துல பால் கொண்டு வரான். கொண்டு வந்து திருஞான சம்பந்தத்தை கூட்டுறாங்க. குடிச்ச பால் கோட்ல வடியுது, 2 பக்கம் பால் வடியுது. குடிச்சிட்டு அம்பாள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவன் பால் குடிச்ச பால் கோட்ல வந்து நிக்கிறான், 3 வயசு பிள்ளை. அப்பா பெத்தப்பா வந்துட்டாரு. ஏன்னா அபிஷ்டு யார்கிட்ட பால் அடிச்சு ஓகே அடிக்க போறாரு, அம்பாள் கொடுத்தாப்பா அப்படிங்கிறாரு. அண்ணாந்து பார்க்கும்போது அந்த திருஞான சம்பந்தருக்கு சிவனும் சக்தியும் காட்சி கொடுத்தார்கள் ரிஷபவாகனத்தை. அவன் பாடியதுதான் தேவாரம். 3 வயசு பிள்ளை, பள்ளிக்கூடத்துக்கு போகல, பாக்கியத்தை போய் கத்துக்கல, ஆனா பாடுனான் தேவாரம். தோடுடைய செவியன் விடை ஏறி தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வனடா நீ. சக்தி கேட்டாங்களா? மகாவிஷ்ணு அலங்காரமா இருக்காரு, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு. பிரம்மா கூட அழகா நகையெல்லாம் போட்டுக்கிறாருல்ல, நீங்க மட்டும் ஏங்க எப்ப பார்த்தாலும் சுடுகாடு சாப்பிட உடம்புல பூசிக்கிறீங்க? சக்தி கேட்டாங்களா? அப்ப சிவன் சொன்னாராம், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா, வீட்டு வாசல்லே தான் உட்கார்ந்து இருக்கலாம். யார் வர்றா யாரு போறா, இந்த வீட்டுக்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டா எல்லாரும் மறந்துட்டாங்களேன்னு 11 நாள் கழிச்சு கருமாதி பண்ணுவாங்க. அப்புறம் கிளம்பி அது பாட்டு கிளம்பி ஆத்மா சுடுகாட்டு வரும். அங்கே நான் அமர்ந்திருப்பேன், கையில் பிடிசாமல். முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தாண்டா இந்த பூசிக்கோங்க. அவனை பூச சொல்லிட்டு அந்த சாம்பல் தாமா நான் பூசுறேன், அதைத்தான் அவன் பாடுறான். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வண்ணி. இது தேவாரம். வீட்டுல வீட்லயே மாசத்துக்கு ஒரு தடவை பாடணும்னா சிவன் உட்கார்ந்து வந்துவாரு, கேட்பாரு. அடுத்தது திருப்புகழ். யார்? அருணகிரிநாதர். உடம்பெல்லாம் குஷ்டம், சதமா வடியுது, ரத்தமா வடியுது, நாத்தம் பக்கத்தில் நிக்க முடியல. என்ன பண்றது? மருந்து இல்ல, மருந்து போட்டா கேட்கல. பார்த்தாரு, எதுக்கு நம்ம உயிரிழந்துக்கிட்டு செத்து போயிடும்ட்டு திருவண்ணாமலை கோபுரத்துல குதிச்சிட்டாரு. போய் முருகப்பெருமான் ஏந்தினாராம். அந்த சலம் வடிந்த சீல் வெடிந்த உடம்பை முருகப்பெருமான் ஏந்திரார். சாவாதடா, இன்னும் கொஞ்சம் உனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு தன் வேலை வைத்து நாவிலே எழுதினார். அவர் பாடியதான் திருப்புகழ். முருகப்பெருமானை பார்த்து வீட்டுல திருப்புகழ் படிச்சோம்னா விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வராது. திருப்புகழ் படிச்சா திக்குவாய் போயிட்டு திக்குவாய் சரியாயிடும். திருப்புகழ் படிச்சா எங்களை போன்ற மேடை பேச்சாளருக்கு வார்த்தை தெளிவா வரும். அருணகிரிநாதர் முருகனை பார்த்து பாடிய திருப்புகழ். முத்தை தருவத்தி திருநகரத்திற்கு சக்தி சரவண முக்தி கொள்வித்து குருவரை என ஓடும் முக்கன் பழமர்க்க சுருதிக முற்பட்டது கற்பை திருவர் முப்பத்து வர்க்க தவறர் மடிவேணும்
கவிதைக்க கழிவொழி கழுகாட திக்கு பரியட்ட பைரவலக்கு தொகுதக்கு தொகுத சித்திர பவரிக்க திகழை என போது குத்து பறைகொட்ட கடமிசை குக்கு கூக்கு கூத்தி புகைமுக்கு பிடிய முதுகூகை கொட்புற்றன நட்புற்றன வெட்டி பணியிட்டு குலகிரி கொத்து பரவத்த பலவர பெருமாளே பெருமாளே பெருமாளே. அருணகிரிநாதர் ரொம்ப நன்றிங்க. திருப்புகழ் பண்ணது கைது அத்தனை பேருக்கு மிக நன்றி. ஏன்னா திருப்புகழ் அவ்வளவு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும். இந்த திருப்புகழ் வீட்டில் பாடிங்கன்னா உண்மையிலே விசேஷத்துக்கு அடிக்காதுங்க, சத்தியமா சொல்றேன். வீட்டுக்கு வந்தா கூட அது மாட்டுக்கு போயிடும். இந்த திருப்புகழுக்கு அவ்வளவு மகிமை சரிங்களா. ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா, போன மாசம் 2ஆம் தேதி கொல்லம்புரி காளியம்மா கோயில் கலையரங்க 18 வருஷமா போயிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய பாம்பு என் பக்கத்துல வந்து இப்படி இருந்துச்சு. எனக்கு தெரியும், நான் கயிறுனே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். போய் என்ட்ரன்ஸ் போயிட்டு நந்தவன் பரதநாட்டியம் எடுத்து நாகரை இருந்து உள்ள போறேன். உள்ள போய் நம்ம ஏன் பக்கத்துல என் மேக்கப்ல போக அங்கிட்டு அவங்க படுத்துருக்கோம், நாங்கள் இங்கிட்டு படுத்துருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஆமா கழிக்கல அப்புறம் தான் டான்ஸ் இது நெருங்கிற மாதிரி போய் பார்த்துக்கிட்டு அவ்வளோ கூட ஊரே கூட்டிட்டான். பார்த்தா கண்டன் இருந்தேன் எல்லாம் அடிக்கடி சொல்லி அடிச்சுட்டாங்க. அவ்வளவு பக்கத்துல படுத்தது கிடைக்கும். ஒருவேளை நம்ம தினம் தினம் திருப்புகழ் பாடுறதுனாலயா இல்ல என்ன இதுல வந்து வேற எதுவும் வந்து எதுக்காக வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்பதான் நினைச்சேன், அவ்வளவு பக்கத்துல இவ்வளவு பக்கத்துல படுத்த பாம்பு கடிக்காம போகுதுன்னா அப்ப அந்த திருப்புகளுக்கு அவ்வளவு மகிமை. அதுக்காக பாம்பை தூக்கி தோல்ல போட்டு திருப்புகழ் படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. என்ன அது முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து அது மாணிக்க வாசகர் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நம்மாடு உதிரகோச மங்கை 999 முனிவர் வந்து சாம்பலான இடம் சிவனுக்காக. ராவணேஸ்வரனும் மண்டோதரியும் கல்யாணம் முடிஞ்ச இடம் உத்திரகோசம் மங்கை. இப்பதான் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. நாடு கோவில் 4 யுகத்துக்கு முன்னாடி கோயில். அங்கதான் நடராஜர் வந்து நாடி காமிச்சார் மாணிக்க வாசகருக்கு. வேதங்கள் சொல்லிட்டு இருக்காரு 1000 பேரை உட்கார வச்சு. மண்டோதரி தவம் இருக்காங்க சிவனை பார்க்கணும்னு, குழந்தைய பார்க்க, குழந்தை வடிவமா பார்க்கணும்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. இந்த அந்த வேதத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. மண்டோதரி தவம் இருக்க நம்ம போய் பார்த்துட்டு வந்து சிவன் வந்துருவாருங்க. அப்படி நம்ம தவம் இருந்தா வந்துருவாரு. நம்ம போய் பார்த்துட்டு போயிட்டாரு. அங்க போய் குழந்தைய மாதிரி வடியில உட்கார போக ராவணன் பார்த்தீங்கன்னா பிள்ளை இவ்வளவு அழகா இருக்குன்னு போய் தொட போனா தொட்டுட்டாருங்க. உத்தரகோசம் அங்கே தீப்பிடிச்சு எரியா வச்சு அந்த குளம் வானத்துக்கு பூமிக்கும் 999 முனிவர் உள்ளவங்க சாம்பலாயிட்டாங்க. சிவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் மட்டும் இருந்தாரு. அவர் தான் அடுத்த பிறப்பிலே மாணிக்கவாசகர் பிறந்தாரு. எனது வேதத்தை கையில வச்சுக்கிட்டு அன்று தெய்வத்துக்காக தாங்கள் சாம்பலானார்கள். இன்று தெய்வத்தை தூக்கி வித்து போட்டுட்டு இருக்காங்க. புரிஞ்சு போச்சு, ஒன்றும் பேச முடியாது. அது அப்புறம் பேசிக்கலாம் சரிங்களா. அப்ப அவர் பாடியதான் எது? திருவாசகம் ஐயாவுக்காக. நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க இமை பொழுதும் எழில் நீங்காதான் தான் வாழ்க. இது வந்து திருவாசகம். அவர் வந்து உட்கார்ந்து சிவன் முடிஞ்சு போச்சு. இது மனிதர் தெய்வத்தை சொல்லும். அடுத்து தெய்வம் மனிதன் சொல்லி பகவத்கீதை. அது எல்லாருக்கும் தெரியும். எது நன்றாக நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது. எதை நீ கொண்டு வந்தா எதை நீ இழப்பதற்கு, எது உங்க கொடுக்கப்படுதோ அங்கிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தா எதற்காக நீ அழுகிறாய், எது இன்று உங்களுடையது நாளை மற்றவருடையது நான் சொல்லப்பா பெரிய வச்சா முடிஞ்சு போச்சு. அடுத்து தெய்வம் தெய்வத்தை சொல்லும். தெய்வத்தை சொல்லும் ஓங்கிற பிரணவப்பரு. இப்போ வரேன் நாளைக்கு எந்திரிச்சு போனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இப்போ சொல்கிறீங்க கேட்டுங்க சரிங்களா. அதனால கோவிச்சது நான் எனக்காக கோவிக்கல, எந்திரிச்சு போகிற உங்களுக்காக கோவிச்சேன். என்ன விஷயம்னா தெய்வத்தை செய்து ஓங்கிற பிரணவப்படும். ஓங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த ஜீவன் கிடையாது. ஓங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம் கிடையாது. ஓங்கிற மந்திரம் இல்லாமல் உலக இயக்கம் கிடையாது. நீங்க எல்லாரும் 2 சக்கர வண்டி வச்சிருப்பீங்க. 2 சக்கரம் நேராக தான் வீட்டுக்கு போகும். ஆனால் அதே மாதிரி நம்மகிட்ட 6 சக்கரம் இருக்கு உள்ள உடம்புக்குள்ள. இந்த 6 சக்கரம் நேராக இருந்தால் ஆயில் விருத்தியாகும், நோய் நடி வராது. 6 சக்கரம் எது? மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரம், அநாகதம், விசுப்தி, ஆங்கை, சகசனம். இந்த 6 சக்கரத்தை நேராக்குறது ஓங்கிற மந்திரம் தான். எங்கேருந்து கொண்டு வரணும்? அடி வயிற்றிலிருந்து கொண்டு வரணும் ஓங்கிற மந்திரத்தை. நீங்க எது கொண்டாந்து நீங்க நிப்பாட்டணும். இந்த ஓங்கிற மந்திரத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. நல்லா அந்த விரலை மடக்கி, இது ஒரு முத்திரை, இதுக்கு பேரு. நல்லா விரலை மடக்கி நீங்க ஞாபகம் ஒரு நேரம் வச்சு ஓங்கிற மந்திரத்தை இங்க ஆரம்பிச்சு இங்க கொண்டாந்து ஒரு 5 பௌர்ணமி சொல்லி பாருங்க. வீட்டுல நடக்காத இதை வச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்னா மூச்சை உள்ள இழுத்து சொல்ல முடிஞ்சா எந்த நோயிலேன்னு அர்த்தம். சொல்ல முடியல திணறீங்கன்னா உடம்புல நோய் இல்லை. ஸ்கேன்ல இருந்து பாக்குறேன். அப்ப சொல்ல இந்த மதத்தை சொன்னீங்கன்னா பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி கிடைக்கும், ஒரு தொடர்பு கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப நானும் எனக்கு உட்காந்து பாக்குறீங்க, பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கணுங்கிறதுக்காக முடிஞ்சு போச்சு.
அப்போ வந்து ஒரு சொல்லணும் ஓங்கிற மந்திரத்தை. இல்லை வீட்டில் நடக்காத காரியம் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, எந்திரிச்சு வந்து திட்டிட்டு போறாரா? எங்க நான் பாடுற திருப்புகளை திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். 10,000 ரூபாய் நான் கையில் தரேன். அந்த பாட்டு தான் பாடிக்கிறீங்க. இப்ப திருப்புகள் தானே பாடுனேன், இல்ல திருப்புகள் தானே பாடுனேன். பரவாயில்லை, என் நேரத்தில் நான் பேசிக்கிட்டா இருக்கேன். நீங்க ஆப்ரேட் பண்ணாதீங்க சரிங்களா? நான் ஏற்கனவே நாளவே வேணா குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம் சொன்னா கேட்டுக்கங்க. சிவன் பத்தி நீங்க சிவனடியார் வந்து ருத்ராஜர் கழுத்துல போட்டிருக்கீங்க. சிவன் பத்தி தானே பேசுறேன். நான் வந்து சினிமா பாட்டு பாடுவாரு. அதுதான் விரும்புறீங்க. எப்படி ஊர் சுபிச்சமா மங்களம் கிடைக்கும்? தேவாரம் திருப்புகள் சாமி பாட்டு பாட்டு பிடிக்கணும். எப்படி மங்களம் எப்படி? ஒரு விஷயம் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. எனக்கு தான் எல்லாருக்கும் நயன்தாராவை பிடிக்கும். அந்த அம்மா நயன்தாராவை பிடிக்கும் சரிங்களா? எல்லாருக்கும் தமிழாவை பிடிக்கும். எனக்கு பிடிக்கலன்னா கோச்சுக்குங்க. வீட்டில் யாராவது முடியலன்னு வச்சுக்கோங்க. கோயில போய் முருகா என் பிள்ளையை காப்பாற்ற சொல்லுவீங்களா, நயன்தாரா என் பிள்ளையை காப்பாற்ற சொல்லுவீங்களா? முருகா தான் சொல்லுவோம். தமனா என் புருஷனை காப்பாற்ற சொல்லுவோமா? முட்டை இல்ல அஸ்வபெருமானே என் பிள்ளையை காப்பாற்ற சொல்லுவோம். அந்த முருகனை வணங்குறதுல வணங்கணும். பள்ளி வந்து சாமி தான் பாடும் சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் அனுசேஸ் பண்ணிக்கங்க. எனக்கு தான் ஆசையா இருக்கு, எனக்கு மோட்சம் கிடைக்க சரிங்களா? முக்கள் முருகன் பாட்டு பாடலாம் எடுக்கட்டும். அடுத்து ஓம் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்ப நாளைக்கு வந்தலாம் சங்கம சாமி விடிவிடி நாளைக்கு வச்சாரு. ஏன் தெரியுங்களா? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதா 12 மணிக்கு சரியா 12 வள்ளி வரணும். ஏன் தெரியுங்களா? அர்த்தஜாம பூஜை நடத்துற நேரம். முந்தியெல்லாம் வந்து கோயில திறந்து அர்த்தஜாம பூஜை நடத்திட்டு 2 தீப்பம் எடுத்து ஊர்ல வருவாங்க. அது எது தெரியுமா? ஊருக்குள்ள பிரேதாத்மா வரக்கூடாது. நீங்க என்னோட நிற்கும் உங்க பக்கத்துல உட்காந்துட்டோம். கோயில்ல சாமியை வெளியே போச்சு பிரேதாத்மா. கருட புராணம் புத்தகம் படிச்சு பாருங்க. இல்லைன்னா தட்டி பாருங்க. கையில செல்போன் வச்சுக்கிட்டு தட்டி பாருங்க. கருட புராணம் போட்டு பிரேதாத்மான்னு தட்டுங்க, அது வரும். துர்மரணம் அடைந்த ஆத்மா மேல போகாது. மரணம் என்பது வேறு, கொலை என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, ஜீவ சமாதி வேறு. துர்மரணம் என்பது வேறு. அந்த துர்மரணம் ஆத்மா மேல போகாதே. பிரேதாத்மாவை சுத்தித்தான் ராத்திரி 12 மணிக்கு சுத்தம். அது வந்து மேல அண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு போகவே போகாது. அது ஜீவன் போற வரைக்கும் நம்ம ஜீவனை விட்டு போகாது. அதனாலதான் 12 மணிக்கு எழுந்து போக வேணாம்னு சொன்னேன் சரிங்களா? எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. நீ இப்பெல்லாம் உடனே திட்டு வாங்கிக்கிட்டா நான் அவனுக்கு நிக்கவே எனக்கு ஆசை இல்லை. 2 பாட்டு பாட்டு உள்ள போயிடலாம், மனசு கேட்கல சரிங்களா? வாங்குற காசு வரி காசு உழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். டென்ஷன் பண்ணாம உட்காந்துருங்க. அந்த பிரேதாத்மா வரக்கூடாதுக்காதான் பள்ளி 12 மணிக்கு சாமி பாட்டு அர்த்தஜாம பூஜை பண்ணணும். 12 மணிக்கு நான் சாமி பாட்டு பாடும்போது நீங்கள் சாமி பாட்டு கேட்டீங்கன்னா நீங்களும் அர்த்தஜாம பூஜை பண்ணது சமம். வீட்டிலேயே பிரேதாத்மாக்கள் பக்கத்துல வர வருஷத்துல ஒரு நாள் பிரேதாத்மாவை பத்தி ஓங்கன் வந்தது சொன்னா பிரேதாத்மாக்கள் பக்கத்துல வர. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்குன்றதுக்காக ரேவதி ராகம் எல்லாரும் சிவனுக்கு பிடித்த ராகம். சிவபெருமான வாசல்ல வச்சுக்காந்து நான் சிவ பாட்டு பாடிக்கிறேன் சொல்லுங்க. ரேவதி ராகம். சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாள் உலரவாணி பெருவாள் உலரவாணி.
தட்டினா உங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அறிவியல் ரீதியா, ஆன்மீக ரீதியா, புராண ரீதியா, மருத்துவ ரீதியா முன்னோர்கள் வந்து அவ்வளவு விஷயம் சொல்லி வச்சுக்கோனா. சரிங்களா? முன்னோர்கள் வந்து சும்மா விளையாட்டு தான் சொல்லி வைக்கல. யாகம் நடத்தினா மழை வரும்னு சொல்லுவாங்க. அந்த யாகம்னா அரிசியும் நெய்யையும் போட்டு கலந்து அந்த நெருப்புல போடும்போது ஒரு புறப்பலிங்கிற ஆக்சைடு உருவாகும். அது மேல மழை மேகங்களை உருவாக்குச்சுன்னா மழை வரும். யாகம் தான் உண்மை. மந்திரங்கள் உச்சாரணம் பண்றது. கோயிலில் போய் இப்படி வந்து தொட்டு கும்பிடுவீங்க. அந்த வாசல் போனீங்கன்னா பெரிய வெளியே போகும்போது வெளிவாசல் தொட்டு யார் சொல்லி கொடுத்தா? இந்த உள்ளங்கையில் ஒரு காந்த சக்தி இருக்கு. நீங்க தஞ்சாவூர் கோயிலோ இல்லை வந்து மீனாட்சி கோயிலோ நம்ம கோயிலுக்கு போகும்போது வெளிவாசல் தொட்டு தள்ள வைப்பீங்க. அப்போ நீங்க தள்ள வைக்கும்போது உடம்புக்குள்ள சூரிய நகைன்னு ஒன்று இருக்கும், சூரிய முத்திரைன்னு ஒன்று இருக்கும். அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குனிஞ்சு நீங்க தொடும்போது அந்த உள்ளங்கையில் தொட்டு நீங்க தலையில வைக்கும்போது அந்த உள்ள கோயிலில் தெய்வ சக்தி உடம்புக்குள்ள வந்துடும். அதனாலதான் ஒரு சில கோயிலில் போனால் உங்களுக்கு அழுக வரும். ஒரு சில கோயிலுக்குனா உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அப்போ உள்ள தெய்வ சக்தி உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுக்கு பேரு. புரிஞ்சு வச்சு. அப்ப அந்த கைதுனா உள்ளங்கையில காந்த சக்தி இருக்கு. உள்ளங்கையில அது கைதுனா என்ன ஐயப்பன் பாட்டு பாடும்போது சொல்றேன். அதோட சேர்த்து சொல்லாதான் நல்லா இருக்கும். எப்ப நான் தெளிவா சொல்றேன். 4 பாட்டு மேலே நான் பாடவும் மாட்டேன். அது அந்த 4 பாட்டு பாடின பாட்டு தான் பாடுவேன். எனக்கும் ஆசையாக தான் இருப்பேன். நான் சினிமா பாட்டு பாடலாம். அது நேரமும் இல்லை. விஷயங்கள் சொல்லணும் எனக்கு. பாட்டு நிறைய தம்பி வந்து நல்லா பாடுவாங்க. முருகன் வந்து நல்லா பாடுவாரு. விஷயங்கள் நான் சொல்ற வள்ளி ஒரு விஷயம் சொல்லி தானே ஆகணும். அதான் உண்மை. புரிஞ்சு வச்சு. அழகா இருக்க பொண்டாட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. பொம்பளை அழகா இருக்க ஆரோக்கியம் இருக்க பொம்பளைக்குன்னா நீங்க ஆசிரியர் போக மாட்டீங்க. எது முக்கியம்? அழகு முக்கியமா ஆரோக்கியம் முக்கியமா? ஆரோக்கியம் கேட்டா உங்க பணம் உங்கள்கிட்ட இருக்கும். அழகு கேட்டா பணம் செலவு போய் முடிஞ்சு வச்சு. நான் வந்து ஆரோக்கியமான பொம்பளை. அதனால புரிஞ்சு போச்சு. பத்திரமா விஷயங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு வீட்டு தோட்டத்தில் மல்லிகை ஈவாச்சி மல்லி புத்தி இருந்தாலும் மல்லிகையோடு ஒவ்வொரு பக்கம் அந்த கந்தனுக்காக நான் தொடுக்கும் மழை பூவும் பெண்ணும் உண்டு. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு குறையும் தரக்கூடியவர்கள் பெண்கள். பிறந்த வீட்டு பெருமைகளை புகுந்த வீட்டிலே பேசக்கூடாது. புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டிலே கூறக்கூடாது என்பது பெண்மையை தத்துவம். பெண்ணாகப்பட்டவன் பிறந்த இடமாக இருந்தாலும் சென்று வாழுமிடம் கடைசி வரை கணவன் வீடாகத்தான் இருக்கும். கணவனுக்குள் கட்டுப்பட்டவன் பெண்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். 2 ஒன்று சிறிதால் எந்த வண்டியும் ஓட. வாழ்க்கையின் வண்டியை எடுத்து செல்ல கணவன் மனைவி சமமாக்கணும். நான் பெரியாள் நீ பெரியாள்னா யாரும் பெரியாள். அதெல்லாம் சிவன் சரிபாதியை கொடுத்தா 2 பேரும் சம்பந்தமா அப்படின்னு. யாரும் பெரியாள் கிடையாது. பெரியாள் யார் தெரியுமா? இறைவன் தான். நீங்களாம் சின்ன பிள்ளைல பம்பரை கட்ட விளையாடிப்பீங்க. பம்பரத்தில் சாட்டையை சுற்றி இப்படி விட்டேருவீங்க. கையில் எவ்வளவு இருக்கோ பம்பரத்தில் எவ்வளோ சாட்டை இருக்கோ அது வரைக்கும் பம்பரம் சுத்தும். நாமெல்லாம் பூமியை சொல்ல வந்த பம்பரை கட்டை சாட்டை ஏன் தெரியுமா? எப்போ பிறக்கணும், எப்போ சாகணும், எப்போ அசிங்கப்படணும், எப்போ அவமானப்படணும், எப்போ சொத்தை இழக்கணும், எப்போ சொத்தை சேர்க்கணும் அப்படின்னு சாட்டை என் மேலே சுற்றி இறைவன் இந்த பூமியில் விட்டுருக்காரு. இந்த பம்பரை கட்டை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் விழுந்துடும். மரணம் அடைஞ்சு கீழே விழுந்துடும். பம்பரை கட்டை கீழே விழுவதற்கு முன்னால் அக்கம் பக்கம் உள்ள அன்போடு தாய் தந்தையோடு நேசத்தோடு கணவன் மனைவி உண்மையான பாசத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சாதனை செய்து பெரியாளாவதை விட அடுத்தவர் மனங்களை நாம் வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சாதனையை கற்றவர்கள் கவிஞர் குறிக்காங்க. எல்லாருக்கும் பெற்றதாக இருப்பாங்க. பக்கத்தில் போய் அம்மா சாப்பிட்டியாமான்னு கேளுங்க. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பட்டுக்கோடு எடுத்து கொடுக்க வேணாம், நகை எடுத்து கொடுக்க வேணாம். பக்கத்தில் போய் அம்மா நீங்கள் சாப்பிட்டியாமா மட்டும் கேளுங்க. அவங்க நிறைய அமைச்சிருவாங்க. அவங்களுக்கு அதுதான் பொக்கிஷம், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? முடிஞ்ச அளவு தாய் தந்தையாவது நல்லபடியாக இருந்தீங்க. அந்த போயிட்டு வர ஐயப்பன் மன பாடிட்டு இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலு சுடத்தை சுவாமி ஐயப்போ ஐயப்போ
இந்த மாதிரி சித்திரை மாசம் வாழை போட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 50 ரூபா குளிக்கலாம்ல. கார்த்திகை மாசம் விடவிடம் குளிர் நேரம், பூசையும் கொண்டாடி ஒரு போர்வைக்குள்ள இழுத்து பத்தி படுத்து தூங்குற நேரம், 2 பேரையும் மாலை போட்டு 40 நாள் பிரிச்சு வச்சேன். 40 நாள் என்பது ஒரு மண்டலம். இந்த ஒரு மண்டலத்தை எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி காப்பு கட்டுறாங்க? 40 நாள் விரதம் கட்டி சொல்றாங்க. ஐயப்பனுக்கு மாலை போட 40 நாள் விரதம். 48 என்பது ஒரு மண்டலம். வான சாஸ்திரம் படிச்சவங்க மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு மண்டலத்துக்குள்ள வந்து உடம்ப பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக தான் மாலை போட வச்சது. தினக்கு ஒரு நாளைக்கு 2, வாரத்துக்கு 2, மாசத்துக்கு 2, வருஷத்துக்கு 2. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மாலை போட்டாகணும். மாசத்துக்கு 2 தடவை மனைவியோட போகம் என்பது வைத்துக் கொள்ள சித்தர்கள் கணக்கு. வாரத்துல 2 நாள் எண்ணெய் வச்சு குளிச்சே ஆகணும். அப்பதான் உடம்பு நரம்புகள் பூரா ஒழுங்கா இருக்கும், சரியா சீரா இருக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் போயே ஆகணும். இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறதே இல்லை. நம்ம தான் பீஸா பர்கர் சாப்பிட ஆரம்பிச்சோமே, எங்கிட்டு போவோம்? இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா போய் சேர வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதனால இந்த இடத்துக்கு வந்துடுவோம். கார்த்திகை மாசம் மாலை போட சார். ஏன் கார்த்திகை நம்ம சாப்பிடணும்னு சொல்ல, சித்திரை மாசம் மாதிரி நிறைய பேர் இருக்கும், சிறுநீர் போகாது. யோசிச்சு தான் நம்ம போகணும். 2 பொங்கல் சிறுநீர் போய் அப்படின்னு. அது மாதிரி மார்கழி மாசத்துல நிறைய சிறுநீர் போகும், வேர்க்காது உடம்பு. அப்ப இது உடல் மாற்றம். கார்த்திகை மாசம் சாப்பிட்ற சாப்பாடு, நண்டை சாப்பிடு, மீனை சாப்பிடு, கறியை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, என்ன கஷ்டமா. யாருமே தேன் சாப்பிடுறது கிடையாது. எத்தனை பேர் தேன் சாப்பிட்டு உட்காந்துருங்க? நான் சாப்பிடதான் கிடையாது. தம்பி பார்த்தாப்புல அது வந்து சிறுமலை தேன். சரிங்களா? நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது எவ்வளவு விஷம் இருந்தாலும் அதை சரி பண்ணி விட்டுரும். தொண்டையை சரி பண்ண போய் சரி. குழந்தைக்கு நோயே வராது. வயிற்றுல எந்த நோய் யாருக்குமே இல்லை. இப்போ தேன் இந்த எல்லார் வீட்லையும் தேன் இருக்கும். எல்லார் வீட்லையும் தேன் இல்லாத வீடு இருக்காது. யார் வீட்லையுமே தேன் கிடையாது. ஏன்னா நீங்க பல பயப்படுறது கிடையாது. அவ்வளவு விஷயம் இருக்கு. என்ன சாப்பாடு சாப்பிட்டா அதை சரி பண்ணி விட்டுரும். ரத்தத்தை சுத்திகரிக்கிற சக்தி தேனுக்கு உண்டு. அப்ப அது மாதிரி என்ன சாப்பிட்றோம்ல, அப்ப அந்த கார்த்திகை மாசம் அந்த ஜீரண உறுப்புகள் அதிகமா வேலை செய்யாது, மந்தமா தான் இருக்கும். பார்த்தாங்க சித்தர்கள். நம்மால் வருஷம் பூரா கறி எதுமாங்க. ஒரு 40 நாளைக்கு மாலை போட்டு கறியை நிப்பாட்டு. 40 நாளைக்கு நீங்க மாலை விட கறி சாப்பிட மாட்டீங்க. நீங்க மட்டும் வீட்டுல இருக்க யாருமே சாப்பிட மாட்டோம். அப்ப உடம்பு சுத்தமா வேர்வை மணக்கும். அசைவம் சாப்பிடாம வந்து பாருங்க, உடம்பு லேசா இருக்கும், வேர்வை மணக்கும். அப்புறம் 40 நாளைக்கு மாலை போட்டா கோவப்பட மாட்டோம். மாலை போட்டுக்கு என்னை கோவப்பட வைக்காதேமா. அப்போ கோவப்படாம வந்தா என்ன ஆகும்? ஆன்மா சுத்தமாகும். அடுத்து 40 நாளைக்கு என்ன செய்யும்? காலையில் 4:30 மணிக்கு வச்சு போய் பிள்ளையார் குளிச்சுட்டு இந்த ஆசிரமத்தை சுற்றி பிள்ளையார் ஊக்கி போடுங்க. எப்படி ஊக்கி போடுவீங்க? இப்படி ஊக்கி போடுவீங்க, இப்படி கொண்டு போடுங்க. ஏன் இப்படி ஊக்கி போடுறது? இதுக்கு பேர் ஸ்வஸ்திகம். இது ஒரு முத்திரை. இந்த ஸ்வஸ்திகம் வந்து இந்த வலது பக்கம் எழுதி இடது பக்க காலை பிடிச்சி இழுத்துச்சுன்னா வலது பக்கம் முளைக்கிற ரத்தோட்ட வேகமா போகும். இந்த இடது பக்க கையிலிருந்து இந்த வலது பக்க காலை பிடிச்சி இழுத்துச்சுன்னா இடது பக்கம் முளைக்கிற ரத்தோட்ட வேகமா போகும். அறிவியலை கொண்டு எங்க வச்சாங்க பாருங்க முன்னோர்கள். அப்ப இந்த ஆசிரமத்தை சுத்த உட்காந்து தோப்பு முழங்கால் வலி வர இல்ல, புரிஞ்சு வச்சு. அப்புறம் என்ன, நெத்தியில பட்டை கொடுத்து குங்குமம் வைப்போம். மாலை போட்டாதான். நெத்தியில குங்குமம் இல்லாம இருக்கவே கூட இந்துக்கள் நம்மளோட அடையாளம். அது இந்து சாஸ்திரம், அர்த்தமுள்ள இந்து மதம். எதுக்கு போட்டு வைக்கிற? விளையாட்டுக்கு, அழகுக்கு. அது கிடையாது. நெத்தியில குங்குமம் வச்சா கணவன் நீடிக்கும் என்பது புராணம். நெத்தியில குங்குமம் வச்சா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் என்பது மருத்துவம். இது மையம். நெற்றிக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மருத்துவம். நெத்தியில குங்குமம் இருந்தா கெட்ட சக்தி பக்கத்துல வராது. இது ஜோசியம். நெத்தியில குங்குமம் இருந்தா மெஸ்மரிஷம். 2 குங்குமத்துக்கு பத்தி மந்திரம் சொல்ல எப்பேற்பட்ட பொம்பளை வாங்கி பேச சொல்லுவாங்க. பொம்பளை நல்ல பொம்பளை இவன் பின்னாடி அடைகிறாங்க எப்படிமா, அது மெஸ்மரிஷம். குங்குமத்துக்கு மந்திரம் சொல்ல எப்பேற்பட்ட பொம்பளை வாங்கிடுவாங்க, எப்பேற்பட்ட ஆம்பளை வாங்கிடுவாங்க. வசீகரம் அதுக்கு பேரு. அப்ப ஆனா குங்குமம் வச்ச உடனே அந்த வசீகரம் படிக்காது. நெத்தியில குங்குமம் வச்சு அழுத்தும் போது சூரியனை பார்த்து வச்சு குங்குமத்தை வச்சு சூரியனை நமஸ்காரம் பண்ணும்போது விட்டமின் டி எலும்பு கிடைக்கும், சரும நோய்கள் வராது. 2 ரூபா குங்குமம் தான் எவ்வளவு வேலை செய்யுது. எங்க வைக்கிற ஒட்டு போட்டா வச்சு வாழ்க்கையை ஒட்டாம போச்சு. அடுத்து நெத்தியில குங்குமம் பூசுவீங்க, கெட்ட நீரை பூரா எடுக்கிறோம். துருநீர், அந்த திருநீர்ல துருநீர் எடுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்ப வர்றேன் வந்து இப்படி கை தட்டி பஜனை பாடுவீங்க. உள்ளங்கை கை தட்டுறது வந்துடுறேன். இந்த உள்ளங்கை வந்து அவ்வளவு காந்தி. எல்லா சாமி பேரும் இப்படிதான் இருக்கும். எந்த சாமியும் இப்படி இருக்கா? இருக்காது. எல்லா சாமியும் இப்படிதான் இருக்கும். அந்த காந்த சக்தி நமக்கு கிடைக்கணும். அது மாதிரி அந்த காந்த சக்தி நமக்கு இந்த உள்ளங்கையில மட்டும் காந்த சக்தி இருக்கு. நீங்க கிராமத்துல பாருங்களேன், இந்த வந்து எண்ணெய் தலைக்குவாங்க பிள்ளைகளுக்கு, நல்லா எண்ணெய் வச்சு உஷாரில் தண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ மூளை அதிர்வே, உடம்பு முழுக்க ரத்தோட சீரா போவான். அடுத்து என்ன பண்ணுவாங்க? உள்ளங்கையெல்லாம் குங்குமம் தருவாங்க. கோயில் எப்படி தொட்டு இந்த இடம் தொட்டு இங்கே தான் இங்கே போட்டு அப்படிலாம் வைக்கக்கூடாது. அடுத்து ஜோசியம் உள்ளங்கையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ரேகை ஆயில் ரேகை, இது இங்கே வரைக்கும் தான் 99 வயசு, இங்கே வந்து நிப்பாட்டி தான் 77 வயசு. ஆயில் ரேகை நிர்ணயிக்கிறது. அடுத்து நம்ம சொல்லி கோயில் எடுத்துக்கிட்டா தெய்வ சக்தியை உள்ள கொண்டு வர சக்தி. அப்பேற்பட்டது உள்ளங்கையில அவ்வளவு காந்த சக்தி இருக்கு. அது 2 கை தட்டும் போது இந்த காந்த சக்தி ஒன்று சேர்ந்து இதயத்துக்கு ஏமா ரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. அவ்வளவுதான். உங்க இதயத்துக்கு ஒரு நாளைக்கு 1,52,000 இதயம் துடிக்குது. அது வேகமா ரத்தம் போனா கை தட்டத்தட்ட என்ன ஆகும்? இந்த காந்த சக்தி இதயம் ரத்தமா எடுத்து செல்லப்படுகிறது. அதனாலதான் கோயில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தேன்.
பஜனை பாடுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. என்னை பார்த்தா அப்பதான் சின்ன பிள்ளை இடுப்பு வச்சுக்குவோம். சோறு குழம்பு கூட்டு பாயசம் அப்புறம் அந்த நீ சாப்பிடு, தாத்தாவுக்கு கொடுப்போமா, மாமாவுக்கு கொடுப்போமா, ஊர்ல இருக்க அத்தைக்கு கொடுப்போமா அப்படின்னு உறவுகளை வளர்த்தாங்க. கழிஞ்சு நாய் கூத்து, கழிஞ்சு பூனை கூத்து, நண்டூர் நரி சின்ன பிள்ளைங்க கைதட்டி சிரிச்சுட்டு பிள்ளைக்கு ரத்த ஓட்ட வேகமா போச்சு. இன்னைக்கு செல்போனை கையில கொடுத்து மூக்கில் சோறு விட்டுக்கிட்டு இருக்கோம். பிள்ளை எப்படி நல்லா இருக்கும் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம், 40 நாளைக்கு அப்படிப்பட்ட உள்ளங்கையில் அபூர்வமான இந்த காந்தசக்தி உள்ளங்கையில் புகழை வச்சு கிச்சு 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 காந்தசக்தியை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சு வச்சா அடுத்து 40 நாளைக்கு காமம் வராது. 40 நாளைக்கு எவ்வளவு பெரிய பொம்பளை வித்துறாலும் காமம் வராது. நான் சொல்ல அகற்றி எழுதி வச்சுக்க. 40 நாளைக்கு வீரியம் சேகரிக்கப்படுகிறது. அது அப்படியே அடிவயத்தில லிங்கமா மாறிடும். அது பேர் ஆத்மா ஆன்ம வீரி லிங்கம். அதோட பழனிக்கு போவீங்க, செவ்வாய் கதிர்வீச்சு சுவாசிப்பீங்க. அதோட எங்க ஐயப்பன் கோயில் போவீங்க, சஞ்சீவி அதிகம் உள்ள அதை பூரா சுவாசிப்பீங்க. கார்த்திகை மாசம் தான் வீட்டை சுற்றி மூலிகை செடி முளைச்சு வரும், அதை பூரா சுவாசிப்பீங்க. புடம் போட்ட தங்கமா உடம்பு மாறிடும். அதோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த நோயில் இருக்கக்கூடிய சக்தி அந்த வீரிய லிங்கத்துக்கு ஒன்று அகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அந்த அளவுல மாலை போட வச்சு பஜனை எல்லாம் பாட வச்சாரு. முடிஞ்ச வரையில கைது என்ன யாருக்கு நல்லது? உங்க இதயத்துக்கு நல்லது. அழுகை ஏற்றம் ஏறும் போது அறிஞர் மகனை துகித்திடுவார், பணிகாகிறவே வந்திடுவார், மண்புலி ஏறி வந்திடுவார், மண்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கரையும் துணை புரிவார், கரிமலை இறக்கம் வந்த உடனே திருநை கோப்பை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. மதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துணிகையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் நம்மை
Thank you.